தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை. இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் பேச போகிறோம். இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சப்ஜெக்ட் பார்க்கும்போது உங்கள் ஜாதகம் உங்கள் கையில் இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா இந்த சப்ஜெக்டை ஒரு தடவை கேட்டுட்டு பிறகு உங்கள் ஜாதகத்தை வச்சு இன்னொரு தடவை கூட பாருங்கள். உங்களுக்கே பல விடைகள் உங்களுக்கு புரிய வரும். ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸை என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு முடிச்சு வைப்பாங்க. முடிச்சு வைக்கிறதுனா என்ன? சரி, ஒன்று அந்த சம்மந்தப்பட்டவங்க யாராவது ஒருத்தவங்க வாபஸ் வாங்கிடுவாங்க. வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? அதுக்கு பிறகு அதை வாதாட முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா முடிச்சு வைப்பாங்க. இப்படி தான் நடக்கும். அப்போ பரஸ்பரம் சரி இதுக்கு பிறகு இது ஒன்று வேணால் நம்ம சமாதானமாகிடுவோம் அப்படிங்கிறதுக்கு தான் முடிச்சு வைக்கிறது. இந்த முடிச்சு வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஏன் வாபஸ் வாங்குறாங்கன்னா, ஒன்று அவங்க தவறை உணர்ந்திருப்பார்கள். சரி, நம்ம எப்படி இனிமேல் நம்ம நடந்துக்கணும், நம்ம மேலே சில தப்பு இருக்குது, அதனால தான் இது நடந்துருச்சு, இனிமேல் நம்ம இந்த தப்பை இல்லாமல் இருந்தால் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு இப்படி அவங்க குற்றத்தை ஒன்று ஒத்துக்கணும். இல்லை தான் மேலே ஒரு தவறு இருக்குன்னு தெரிஞ்சு அதை மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்போ தான் வாபஸ் வாங்குவாங்க. அப்போ தான் இது முடிச்சு வைக்கப்படும். சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. தர்மசாஸ்திரப்படி ஒரு தவறை ஒரு மனிதன் முதல்ல ஒத்துக்கணும். நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு தெரியாமல் ஒரு தப்பு நடக்க போகிறதில்ல. சார், என் மேலே அபாண்டமாக ஒருத்தவங்க பழி சுமத்திட்டாங்க சார் அப்படின்வாங்க. அபாண்டமாக என்னை தப்பு நமக்கே தெரியும் நம்ம தப்பு பண்ணியிருக்கோமா தப்பு பண்ணலையான்னு. நம்ம ஏதாவது ஒரு ஹிண்ட்டு நம்ம இருந்திருந்ததுன்னா அவன் 2 ஆக்குவான் 3 ஆக்குவான், அது அவனுடைய வேலை. ஆனால் அந்த ஒன்று இருக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சது யார்? ஃபுல் ஸ்டாப் வைக்காமல் விட்டுருந்தோம்னா அவன் 2 ஆக்க முடியாது 3 ஆக்க முடியாது. அப்போ 3 ஆக்குறான் 2 ஆக்குறான்னா நமக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கோன்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒரு தப்பு வாழ்க்கையில் நடக்குதுன்னா நமக்கே அது முன்னாடி தெரிஞ்சிடும். அதனால தான் நம்ம லைஃப் என்ன ஆகுதுன்னா நிறைய இடங்களில் செட்டில் ஆக முடியல. நம்ம லைஃப்பில் நாம் நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது. நம்ம ரொம்ப கைகூடி வரக்கூடிய திட்டங்கள்லாம் பலகீனமாகி நின்று போயிடுது. ஒரு நல்ல போஸ்டிங்கிலே உட்காந்துருக்கோம்னா அந்த போஸ்டிங்கில் ரொம்ப நாள் தொடர முடியல. சில பேருக்கு விதுக்குன்னு இருக்கும், எப்போ இந்த போஸ்ட் நம்மளை விட்டு போகும் அப்படின்னு. சில பேர் சம்பாதிக்கலான்னு யோசனை வரும், எல்லாம் ரெடி பண்ணுவாங்க, ஆனால் சம்பாதிக்க முடியாது. இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா சம்பாதிக்கிறதுக்கு நல்ல யோகங்கள் அந்த சம்பாதிச்சு விட்டுடுவோம், யாருக்கும் தெரியாமல் விட்டுடுவோம். அது எவனுக்காக தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடுமேன்னு நம்ம தெரியாமல் வச்சுப்போம். கடைசியில் போனதுக்கு பிறகு அவன்கிட்ட சொல்ல முடியாது. அப்போது ஒரு லைஃப்பில் செட்டில் ஆக முடியல, ஃபேமிலியில் செட்டில் ஆக முடியல, வாழ்க்கையில் செட்டில் ஆக முடியல, கௌரவமாக ஒரு விஷயத்தை நம்ம ஒரு தகுதியை உயர்த்திக்க முடியல. இதுக்கு என்ன காரணம்? சில பேர் உயர்த்திக்கிட்டே வராங்களே, அதுக்கு என்ன காரணம்? இப்போ 2 பற்றி தான் நம்ம அலசி ஆராய போகிறோம். இது ஒரு உண்மையான சப்ஜெக்டு, முக்கியமான சப்ஜெக்டு. உங்கள் ஜாதகத்தை வைத்து தான் இந்த சப்ஜெக்ட் பேச போகிறேன். இதில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு தனிப்பட்ட முறையில் விவரிக்க போகிறோம். அதுக்கு முன்னதாக இந்த பிளானட் பொசிஷனை பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். அதற்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்குள்ளே வரேன். இப்போது உங்களுக்கு லக்னம் நல்லா இருக்கணும். லக்னம் நல்லா இருந்தது, உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது யார் யார் செட்டில் ஆகுவாங்க? யார் செட்டில் ஆகுவாங்க? ஐ எம் செட்டில்டு சார், ஐ எம் அன்செட்டில்டு சார். நமக்குள்ளே நமக்கு அந்த கேள்விக்கு பதில் நமக்கு மட்டும்தான் இருக்கும். வாழ்க்கையில் நிறைய நடிச்சுக்கிட்டே இருப்போம். செட்டில்னால் எப்படி? ஒருத்தன் செட்டில் ஆகிட்டான் சார், நான் மட்டும் செட்டில் ஆகலை சார். ஒருத்தன் என்னோட படித்தவன் நல்லா வந்துட்டான், நான் மட்டும் முன்னேறவே முடியல. என்ன காரணம்? ஃபஸ்ட்டு என்னென்னா அவனுக்கு லக்னம்
செட்டில் ஆனவனுக்கு லக்னம் நல்லா இருக்கும். லக்னத்துக்குரியவன் உச்சம் ஆட்சி நட்பு பெற்றிருந்தால் அவன் வாழ்க்கை நிலை பெறும். 2ஆம் பாவம் சொல்லுவாங்க. பாவம் இல்லை, பாவம். பாவம்ங்கிறது வேற, பாவம்ங்கிறது வேற. 2ஆம் பாவம் பார்த்தீங்கன்னா செல்வம், குடும்பத்தை குறிக்கும். இதில் குரு, சுக்கிரன், புதன் போன்ற சுபகிரகங்கள் இருந்தால் அவனும் வெற்றி பெறுவான், செல்வம் நிறைய கிடைக்கும், குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். 4ஆம் பாவம் ஒருத்தனுக்கு சொந்த வீடு, மன நிம்மதி கிடைக்கணும்னா, அவனுக்கு மன அமைதி கிடைக்கணும்னா 4ஆம் பாவத்துக்குரிய கிரகங்கள் இருக்கணும். 7ஆம் பாவம் தான் ரொம்ப முக்கியம். கூட்டாளிகள், கல்யாண வாழ்க்கை. சில பேர் கல்யாணமே நடக்காது, சில பேர் கல்யாணம் நடந்து கஷ்டப்படுவான், சில பேருக்கு கல்யாணம் கூட்டாளிகள் அமைய மாட்டாங்க. அப்படி இதெல்லாம் சரியாக அமைஞ்சால் தான் நமக்கு குடும்ப வாழ்க்கை நிலை பெறும். அப்போ 7ஆம் பாவம் ரொம்ப பார்த்துக்கணும். அடுத்த 10ஆம் பாவம் நம்ம பார்க்க வேண்டிய பாவம் லக்னம், 2ஆம் பாவம், 4ஆம் பாவம், 10ஆம் பாவம். 10ஆம் பாவம் தொழில் சம்பந்தப்பட்டது. இதில் சூரியன், சனி, புதன் இவங்கெல்லாம் வலிமை பெற்றிருந்தால் ரொம்ப நன்மை. அவங்க ரொம்ப பொசிஷன் வலிமையாக இருக்கணும். அடுத்த 11ஆம் பாவம் லாபத்தை நோக்கியது. இது இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் குரு வலிமை பெறணும், சனி வலிமை பெறணும். இப்படி இருந்ததுன்னா அந்த ஜாதகம் செட்டில்டு, நிரந்தரமான நல்ல பலனை பார்க்க முடியும். இந்த அன்செட்டில்டு எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். லக்னாதிபதி, நல்ல கவனிங்க, லக்னத்துக்கு அதிபதி 6, 8, 12 அந்த பாவங்களில் பலவீனமாக இருந்தால் அவங்க அன்செட்டில்டு தான். அதுக்கு சில மாற்று முறைகளை கையாண்டால் தான் செட்டில் ஆக முடியும். இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உடனடியாக அது மாற்று முறைகளுக்கு என்னன்றதை ஜோதிட ரீதியாக உள்ளே போங்க, அப்போ தான் கண்டுபிடிக்கலாம். 10ஆம் பாவம் அதோட அதிபதி இந்த ராகு, கேது, சனி, செவ்வாயோடு தொடர்பு கொண்டாலோ பார்த்தாலோ சேர்ந்தாலோ அவங்களுக்கு பிஸ்னஸ் லாபம் கிடையாது. வேலையில் மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு தொழில் ஒன்றா இருக்க முடியாது, தொழில் மாறிக்கிட்டே இருக்கும், வேலை மாற்றிக்கிட்டே இருக்கும். அதுமாதிரி 2ஆம் பாவம் பாதிக்கப்பட்டா, 2ஆம் பாவம் பாதிக்கப்பட்ட லக்னத்துக்கு 2ஆம் பாவம் பணம் தங்காது. 4ஆம் பாவம் பாதிக்கப்பட்டா இடம் மாறிக்கிட்டே இருக்கணும், ஒரு நிரந்தர பிளேஸ்மெண்ட் இருக்காது. 7ஆம் பாவம் பாதிக்கப்பட்டா இல்லற வாழ்க்கை நல்லா இருக்காது, கூட்டாளிகளோடு பிரச்சனை ஏற்படும், கூட்டாளிகளால் பிரச்சனை ஏற்படும். 8ஆம் பாவம் வலுப்பெற்று சுப பார்வை இல்லாமல் இருந்ததுன்னா எதிர் மாற்றங்கள் தான் நிறைய நடக்கும். முதல்ல நல்லது நடக்கிற மாதிரி நடந்து கவுத்து விட்டு போயிடும். அதாவது ஏற்றம் இறக்கம். இதை விட ரொம்ப முக்கியம் 12ஆம் பாவம் அதிகமாக செயல்பட்டதுன்னா அவங்களுக்கு அலைச்சல், செலவு, வெளிநாடு போயும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். ஸோ இதுதான் ஜோதிடத்தில் சிம்பிளாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. இப்போது மேஷத்துக்கு எப்படி இருக்கும், ரிஷபத்துக்கு எப்படி இருக்கும், அது வரை மீனம் வரைக்கும் எப்படி இருக்குங்கிறத பற்றி உங்கள் ராசியில் நான் உங்களுக்கு நீங்கள் செட்டில் ஆகணும்னா உங்கள் கிரகங்கள் எப்படி இருக்கணும், அன்செட்டில் ஆகிறதுக்கு எப்படி இந்த கிரகங்கள் இருக்குங்கிறத பற்றி தெளிவுபடுத்த போகிறேன். வாங்க உள்ளே போவோம். வாழ்த்துக்கள். மீன ராசிக்காரர்கள் செட்டில் ஆகவே முடியல சார், நான் நினைக்கிற மாதிரி ஒரு செட்டில்மெண்ட்டே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, நான் என்ன செய்ய? செட்டில் ஆகிறதுக்கு எளிய வழி. உங்களுக்கு முதல்ல ஜாதக கட்டத்தில் குரு எப்படி இருக்காருன்னு பாருங்கள். அவர் பலகீனமாக இருக்காரு அப்படின்னா நமக்கு செட்டில் ஆகிறதுல சிரமம் ஏற்படும். அதனால் வியாழக்கிழமை குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்க, முருகபெருமானை வழிபாடு பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமையில் முருகனை வழிபாடு பண்ணணும், வியாழக்கிழமையில் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணணும். இதை மட்டும் தொடர்ந்து செய்யுங்க, நீங்கள் செட்டில் ஆகலாம். செட்டில் ஆக முடியாததுக்கு காரணம் குரு பலவீனமாக இருக்கக்கூடாது. சனி உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருந்தாருன்னா எல்லாம் தாமதமாகும். அப்போ சனி உங்களுக்கு ராசிக்கு 12வது வீடு, தேவையில்லாத விரயத்தை கொடுப்பார். அவர் இப்போ சாதகம் இல்லாமல் இருக்கார் அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் நமக்கு என்னென்னா எல்லாம் கொடுத்துட்டு நம்மளை சும்மா வச்சுருப்பாங்க, டம்மி பீஸ் ஆக்கிடுவாங்க. நம்மளால் எல்லோரும் வெற்றியை வாங்கிப்பாங்க, நம்மளை டம்மி பீஸ் ஆக்கிடுவாங்க. அதனால் ரொம்ப கவனம். சனி சாதகமாக இல்லைன்னா நீங்கள் யாருக்கும் உதவி பண்ணுறதா இருந்தாலும் ஆள் பார்த்து உதவி பண்ணுங்கள், தரம் பார்த்து உதவி பண்ணுங்கள். உண்மையிலே அதுதான் உண்மை. மீனராசிக்காரவங்க இந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். 10ஆம் பாவம் 2ஆம் பாவம் உங்களுக்கு சாதகமாக இல்லைன்னா தேவையில்லாத பாதிப்புகளை உண்டு பண்ணுவார், தேவையில்லாத சிக்கல்களை உண்டு பண்ணுவாங்க. 10ஆம் பாவம் 2ஆம் பாவம் சாதகமாக இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல்களை உண்டு பண்ணுவாங்க, பாதிப்புகளை உண்டு பண்ணுவாங்க. அதேமாரி
ராகு கேது உங்களுக்கு சாதகம் இல்லைன்னா ஒரு மாயையை உண்டு பண்ணும். ராகு என்ன பண்ணுவார், ஒரு மாயை இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி நம்ப வைப்பார். அதில் தான் நிறைய ஏமாந்து போவோம். நாளைக்கு 100 ரூபா கிடைக்கும்னு நினச்சி ஒன்றுமே இல்லாதவன்ட்டு கூட்டணி வச்சுருப்போம். அவன் சும்மாவே நம்மளை வச்சுருப்பான். எல்லாம் மாயை. இந்த மீனராசி நிறைய மாயையில் தான் விழுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேது ரொம்ப குழப்பத்தை உண்டாக்கிடுவார். கேது சாதகமாக இல்லைன்னா நமக்கு ரொம்ப ஞானம் இருக்கிறதா நினச்சி நம்ம குட்டையிலே விழுந்துருவோம், குழம்பிடுவோம். சந்திரன் சாதகம் இல்லைன்னா மன அழுத்தத்தை ஏற்படுத்துவார். புதன் உங்களுக்கு சாதகமாக இல்லைன்னா ஒரு நல்ல முடிவை எடுக்க முடியாது, முடிவெடுக்க முடியாமல் திணறுவீங்க, கடைசியாக தப்பான முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கும். சூரியன் பலம் இல்லாமல் இருக்கிறாரு அப்படின்னா தவறான ஆசைகள் அதிகமாக ஏற்படும். அதுவும் தவறான தசைன்னு இருக்குது. உங்களுக்கு புதன் தசை ஒர்க் அவுட் ஆகாது, புதன் தசை ஒர்க் அவுட் ஆகாது, புதன் புத்தி ஒர்க் அவுட் ஆகாது. ராகு தசை கேது தசை ஒர்க் அவுட் ஆகாது. இந்த இடத்துல என்னென்னா நம்ம தப்பான வழிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். சனி தசை ஒர்க் அவுட் ஆகாது, நம்ம தப்பான வழிக்கு போக வாய்ப்பு ஏற்படும். அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை? அப்போ உங்களுக்கு சூரியன் பலமாக இருந்தால் தான் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகும். செட்டில் ஆகிறதுக்கு என்ன வழி அப்படின்னா முதல்ல குரு வலிமையாக இருக்கணும், குரு ஆட்சி பெறணும், உச்சம் பெறணும், நட்பு பெறணும். அப்போ தான் நல்ல குருமார்கள், நண்பர்கள், அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்கள் உதவி பண்ணுவாங்க. சனி நல்ல நிலைமையில் இருந்தார்னா வெளிநாடு யோகம், சட்ட சம்பந்தமான விஷயங்களில் சிக்காமல் இருக்கிறது, காலத்தில் நம்மளை சரியாக எல்லோரும் பயன்படுத்திப்பாங்க, நல்ல விதமாக பயன்படுத்திப்பாங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுடைய சேவை அவங்களுக்கு தேவை. அதே மாதிரி 10ஆம் பாவம் பலம் பெற்றிருந்து 11ஆம் பாவம் பலம் பெற்றிருந்துன்னா உங்களுக்கு லாபமோ லாபம். திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் ஏற்படும், மன மகிழ்ச்சி ஏற்படும். சந்திரன் பலம் பெற்றிருந்தால், புதன் வலிமை பெற்றிருந்தால், சூரியன் நல்ல நிலைமையில் இருந்தால், குரு திசை நடந்தால், இன்னும் ஓப்பனாக சொல்லவா, ஆன்மீகத்தில் நீங்கள் ரொம்ப டிசிப்ளினாக இருந்தீங்கன்னா, சரியான வழிபாடுகளை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா இறைவன் உங்களுக்கு யார் மூலமாவது வழிகாட்டுவான். இது ரொம்ப ஓப்பனாக சொல்கிறேன், ஓப்பன் சேலஞ்ச். அப்போ உங்களுக்கு புதன், சூரியன், குரு இந்த கிரகங்கள் சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப வலிமையான மனுஷனா, யாராலையும் எதிர்க்க முடியாத மனிதராக நீங்கள் கண்டிப்பாக வருவீர்கள். யாராலையும் எதிர்க்க முடியாது. எல்லோரும் உங்களை பார்த்தா கொஞ்சம் பயம் வந்துடும். என்னப்பா இது, இவர் எப்படிப்பா இருக்கார், இப்படியெல்லாம் இருப்பாரா, எப்படி இது அப்படின்னு பயம் வந்துடும். இதுதான் உண்மை. நீங்கள் செட்டில் ஆகணும்னா நான் சொல்கிற விஷயங்களை செய்யுங்க. மீனராசிக்காரர்கள் வியாழக்கிழமை குரு வழிபாடு செய்யும். குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடும் குரு வழிபாடும் செய்யும். மஞ்சள் ஆடை, எல்லோ கலர் ஆடை மீனராசிக்காரர்கள் தானம் பண்ணுங்க. சாண்டல் கலர் தானம் பண்ணுங்க, எல்லோ. அதே மாதிரி விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுங்க. வியாழக்கிழமையில் நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க. வியாழக்கிழமையில் நரசிம்மர் வழிபாடு, விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம். வியாழன் மற்றும் சனிக்கிழமையில் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணு. நீங்கள் கண்டிப்பாக செட்டில் ஆவீங்க. செட்டில் ஆகிட்டேன் சார், அதை தக்க வச்சுக்கணும். என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். கோயில்களுக்கு நெய் தீபம் ஏற்றுங்க. எல்லா கோயில்களுக்கும் இந்த நெய் வாங்கி கொடுங்க, நெய் தீபம் ஏற்றுங்க. வியாழக்கிழமையில் அன்னதானம் பண்ணுங்க. வியாழக்கிழமையில் அன்னதானம். சிவ வழிபாடு அதிகமாக செய்யுங்க. ஆன்மீக விஷயங்களை உபதேசங்கள் பண்ணுங்கள். ஆன்மீகத்தை நல்லா வளர்க்கணும். இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா 100% உங்களுக்கு நல்லது நடக்கும். நிச்சயமாக சொல்கிறேன், குரு பலன்தான் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். இந்த குரு உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து, மிகப்பெரிய நன்மைகளை கொடுத்து, துல்லியமாக உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை கண்டிப்பாக கொடுப்பார். இது 100% நீங்கள் நம்பலாம். மீனராசிக்காரர்களுக்கு குருமார்களுடைய அரவணைப்பு கண்டிப்பாக நடக்கும், நடந்தே தீரும். நல்லது நடக்கும். ஏன்னா நல்லதுங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நடக்கிறதுக்கு 2 விஷயத்தை அவங்க தொடர்ந்து செய்யணும். ஒன்று, தர்ம காரியங்களை தொடர்ந்து செய்யும்.
தர்ம விஷயங்கள் ரொம்ப முக்கியம். மீனத்தை பொறுத்தவரை தர்மம். சட்ட சம்பந்தமாக நீங்கள் சிக்கிக்காமல் இருக்கிறதுக்கு யாரோடைய துணையாவது தேடுற மாதிரி இருக்கும். அப்படி தேடாதீங்க, அதில் பிரயோஜனமே இருக்காது. உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு உதவி செய்யாமல் போயிடுவாங்க. அதுவும் முக்கியமாக புதன்கிழமையில் நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்காதீங்க. புதன்கிழமையை அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்கள் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமைக்கு கொடுக்குற முக்கியத்துவம் புதன்கிழமைக்கு கொடுக்காதீங்க. இதுதான் நான் மீனராசிக்கு மனப்பூர்வமாக சொல்கிறது. அதுமாரி விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணமே எதுக்கு சொல்கிறேன், நாராயண மந்திரம் நிறையா சொல்லுங்கன்னு சொல்கிறது எதுக்குன்னா புதனை ஆக்டிவ் பண்ணுறது. அதாவது நம்ம புத்திசாலித்தனத்தில் நம்ம பேரில் இன்னொருத்தவன் ஜெயிச்சுட்டு போவான், நம்ம பார்த்துக்கின்னே இருக்கணும். அதை முதல்ல அவாய்ட் பண்ணுங்க. குரு உங்களுக்கு பிடிச்சதை கேளுங்க, இன்னொருத்தவங்கள்ட்ட பேசுங்க, நிறைய பேசுங்க. உங்களுக்கு ஒன்று நியாயம்னு பட்டுதுன்னா அதை கேளுங்க. அதுவும் வியாழக்கிழமையில் கேளுங்க, திங்கக்கிழமையில் கேளுங்க, கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். இதை மட்டும் சரியாக நீங்கள் எதை மனம் விட்டு பேசுங்க. எல்லாம் நாளைக்கு கிடைக்கும், அப்புறமா கிடைக்கும், நம்ம பார்த்துக்கலாம், நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க, நமக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு ரொம்ப நம்பிக்கை, அதீதமான நம்பிக்கையை தயவு செய்து வளர்த்துக்காதீங்க. எல்லாம் ஏமாத்துக்கார உலகம், எல்லோரும் ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோடு இருப்போம். கடைசியில் அவன் புத்தியை காட்டிட்டு போயிட்டான்னு சொல்லுவோம். நம்மளே சொல்லுவோம். இது இப்போ சொல்ல மாட்டோம், லாஸ்ட்டாக சொல்லுவோம். அதுக்கு தான் நான் முன்னாடியே சொல்கிறேன், அவன் புத்தியை காட்டுறதுக்கு முன்னாடி அவன் புத்தி என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பல இடங்களில் அவன் புத்தி என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்காததுனால தான் நமக்கு பல பிரச்சனைகள் வருது மீனராசிக்காரர்களே. அதனால தான் நீங்கள் ஆசைப்படுற விஷயத்தை முழுசாக உங்களால் நடத்திக்க முடியல. மன வருத்தங்களும் மன சஞ்சலத்துக்குள்ளேயும் மன குழப்பத்துக்குள்ளேயும் அடிக்கடி போகிறதுக்கே இதான் காரணம். குரு வழிபாடு, ஏதாவது ஒரு குருவை எடுத்து குரு பகவான் குருக்கிட்ட கேளுங்க. குருக்கிட்ட ஒரு சிகப்பு கயிறு வாங்கி கையில் கட்டிங்க, சிகப்பு கயிறு வாங்கி கையில் கட்டிங்க. அது எதிராளிகளை காட்டி கொடுத்துரும். இவன் யார் எதிராளி, இவங்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உங்களை காட்டி கொடுக்கும். அந்த கயிறுக்கு அவ்வளோ மவுசு உண்டு, மகத்துவம் உண்டு. அதனால் மீனராசிக்காரவங்க நம்பிக்கை கடவுள் மீது வைங்க. உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களுக்கு ஏதாவது வழிகாட்டுறேன்ற பேர் சொல்கிறவங்க அவங்க மேலெலாம் நம்பிக்கை வச்சு ஏமாறாதீங்க. இதை தான் நான் சொல்லித்தருவேன். மீனராசிக்காரவங்க செட்டில் ஆகணும் அப்படின்னு சொன்னால் முதல் விஷயம் உங்கள் மீது நம்பிக்கை வைக்கணும், குரு மீது நம்பிக்கை வைக்கணும். செட்டில் ஆக முடியாததுக்கு காரணம் என்னென்னா தேவையில்லாத மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்து செட்டில் ஆகாமல் போகிறது. மாற்றிக்கலாமா? மாற்றுங்க, எல்லாமே நல்லா இருக்கும், நல்லாவே அமையும். வாழ்த்துக்கள், நல்லது நடக்கும். உறவுகளே, நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க. உங்கள் ஜாதகத்தை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதில் இப்போ முக்கியமாக 3 பரிகாரங்கள் சொல்ல போகிறேன். இதுதான் ரொம்ப முக்கியமானது, சக்தி வாய்ந்த பரிகாரங்கள். நீங்கள் செட்டில் ஆகிறதுக்காக, உங்கள் லைஃப்பில் நீங்கள் செட்டில் ஆகணுன்னா இதை மிஸ் பண்ணாமல் இந்த பரிகாரங்களை நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. இந்த பரிகாரம்தான் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக, இது சக்தி வாய்ந்த பரிகாரம். இதை செஞ்சு பாருங்கள், நீங்கள் செட்டில் ஆவீங்க. வாழ்க்கையில் வெற்றிங்கிற ஒரு பாதையை கண்டிப்பாக உங்களால் பெற முடியும். ஒரு அரியாசனத்தை நீங்கள் பெற முடியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எல்லாருமே ஒவ்வொரு அமாவாசையிலும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அல்லது இயன்ற அளவு இந்த நினைவு அஞ்சலி செய்து அன்னதானம் பண்ணுறது நல்லது. அமாவாசையை மிஸ் பண்ணாதீங்க. யாரும் அமாவாசையை மிஸ் பண்ணாதீங்க. அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க. இயன்ற அளவு இந்த நினைவு அஞ்சலியிலாவது பெரிய முன்னோர்களோட நினைவு அஞ்சலிகளில் அன்னதானம் செய்யுங்க, மறந்துடாதீங்க, செய்யுங்க. அதுமாரி ஒவ்வொரு பௌர்ணமியிலும் சிவன் கோயில், விஷ்ணு பெருமாள் கோவில், அம்மன் கோவில், அடுத்த முருகன் ஆலயத்தில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். 2 நெய் தீபம், சிவாலயத்தில் 2 தீபம், விஷ்ணு ஆலயத்தில் 2 தீபம், அம்மன் ஆலயத்தில் 2 தீபம், முருகன் ஆலயத்தில் 2 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். மாதம் ஒரு முறையாவது அன்னதானம், அப்படி இல்லைன்னா கல்விக்கு உதவி. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் நவக்கிரக வழிபாடு இதை அவசியம் செய்யுங்க. மாதத்தில் ஒரு நாள் நவக்கிரகத்துக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுக்கலாம், இல்லை வழிபாடு செய்யுங்க. எந்த நாளில் வேணாலும் எடுத்துக்கலாம், ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட எடுத்துங்க.
சூரியனுக்கு பிரதானமாக. இதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. ஆனால் அன்னதானம் கல்விக்கு உதவி கண்டிப்பாக செய்யுங்க. இது சக்தி வாய்ந்த விஷயம். நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக நமக்கு ஒரு தசாபுத்தி அந்தரம் கோச்சாரம் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் நம்ம நிச்சயமாக செட்டில் ஆகிறது உறுதி. நம்ம எல்லாரும் ஒரு செட்டில்மெண்ட் லைஃபுக்குள்ளே வரப்போகிறோம். ஆல் த பெஸ்ட். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லோரும் செட்டில் ஆகிறத நான் கண்டிப்பாக பார்ப்பேன். நம்ம மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.